ஹலோ பசங்களா, வெல்கம் டு சைலம் நீட் தமிழ் சேனல். எப்படி இருக்கீங்க? சூப்பரா போகுதா ப்ரிப்பரேஷன் எல்லாமே? ஸோ நீட் எக்ஸாமுக்கு நாம் எல்லாரும் தீயா படிக்கிறோம்ல, கரெக்டா ஃபயரா படிக்கிறோம். ஸோ லாஸ்ட் 1 மந்த்ல இருக்கு. ஞாபகம் இருக்கீங்களா? நீங்க நீட் 2025 கிராக் பண்ணணும், அதுக்காக நான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு முடிவெடுத்த அந்த நாள் 1 இயர் பிஃபோர். ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஏதோ ஒரு கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணியிருப்பீங்க, கரெக்டா? இல்லாட்டி நீங்கள் 11th 12th படிக்கும் போதே இந்த ஒரு ஒப்ஜெக்டிவை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு தான் படிச்சிருப்பீங்க. அப்போது இது வரைக்கும் நம்ம படித்ததிலிருந்து ஏதாவது சேஞ்சஸ் இனிமே கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வேணும். பிகாஸ் இனிமே இருக்கிறது ஃபியூ டேஸ். ஸோ இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸில் நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும்? நம்ம வந்து லாஸ்ட் 1 இயராக படித்த அதே ஸ்டைலில் இல்லை, இந்த ஸ்டைலை வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கீரை மாத்திரம்ல. கார் ஓடிக்கும் போது எப்படி, கார் ஸ்டார்ட் பண்ணும்போதே 5th கியரில் போக மாட்டேன், 1st 2nd எல்லாம் எடுத்து போகணும். அப்புறம் டிராஃபிக் எல்லாம் இல்லை, நமக்கு வந்து டிரைவிங் ஸ்கில் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம டாப் கியரை ஏற்றிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி திஸ் இஸ் அ டைம் டு ஆக்சிலரேட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை அந்த ஒரு ஹை ஸ்பீடுக்கு கொண்டு போகிறதுக்கு தேவையான 5 விஷயங்கள், 5 இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ், அதை சொல்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, தீஸ் 5 points or these 5 things you should know. இது தெரியலனா பிரச்சனை ஆயிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. அண்ட் இந்த 5 பாயிண்ட்டும் உங்களோட ப்ரிப்ரேஷன்லையும், உங்களோட எக்ஸாம் அன்னைக்கு, உங்களோட எக்ஸாம் ஹாலில், உங்களோட ஸ்ட்ராட்டஜிலையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 5 பாயிண்ட்ல சில பாயிண்ட்ஸ் வந்து ப்ரிப்ரேஷன் பாயிண்ட்ஸ். there are some points that should be implemented in the exam day. ஸோ அது எல்லாமே உங்களால் நான் சொன்ன உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். சொல்றேன், ரெடியா? வாங்க செஷனுக்கு போலாம் பசங்களா. எஸ், சைலத்தோட ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிராஷ் ப்ரோக்ராம் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. இருக்கிற 30+ டேஸ்ல நமக்கு வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா சிலபஸை முடிச்சு கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் போய் எழுத முடியும். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப் கூட சைலம் கொடுக்குறாங்க. ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க பசங்களா. ஸோ ஐ எம் கமிங் டு மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க? பிராக்டிஸ், ரிவர்ஸ் லேர்னிங். வாட் இஸ் திஸ் ரிவர்ஸ் லேர்னிங்? ரிவர்ஸ் லேர்னிங்னா என்ன? ரிவர்ஸ் என்ஜினியரிங், ரிவர்ஸ் லேர்னிங். பசங்களா, யூஸ்வலா நாம எப்படி படிப்போம்? ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரி வாத்தியார் தானே. ஸோ கெமிஸ்ட்ரியை பத்தி நான் சொல்றேன். கெமிக்கல் பாண்டிங் சாப்டர் எப்படி படிக்கணும்? NCERT எடுக்க படிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் முதல்ல வந்து ஒரு வீடியோ பாருங்கள். நம்ம சைலத்தோட கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு கெமிக்கல் பாண்டிங் ஃபுல் சாப்டர் இருக்கும். ஸோ நம்ம வந்து முதல்ல ஒவ்வொரு டாப்பிக்கோடையும் கான்செப்ட் படிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். கரெக்டாக? இதுதானே யூஷுவல் ஸ்ட்ராட்டஜி. ஆமாம் சார். ஆனால் ரிவர்ஸில் பண்ண போகிறேன். இனிமேல் இருக்கிற 30 டேஸில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை நாம் அப்படியே ரிவர்ஸ் கொண்டு வரேன். என்ன பண்ண போகிறேன்? இனிமே நீ கான்செப்டை படிக்கிறத நிறுத்து, சாப்டரை படிக்கிறத நிறுத்து. இதெல்லாம் இது வரைக்கும் நீ படிக்கலைன்னா பிரச்சனை தான். பட் நீங்க எல்லாரும் எல்லா சாப்டரையும் கான்செப்டுவலா படிச்சிருக்கேன், ஷார்ட் நோட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இனிமே நீங்க பண்ண வேண்டியது இருக்கிற 30 டேஸ்ல நீங்க மேக்சிமம் கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க சார். அப்புறம் கான்செப்ட்ல டவுட் இருந்தா கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணு. ஒரு சாப்டர்ல இருந்து 100 கொஸ்டின் எடு, சால்வ் பண்ணு. அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உனக்கு கான்செப்ட்ல டவுட் இருக்கு, இந்த கொஸ்டின் என்னால சால்வ் பண்ண முடியல, அப்போ அந்த கான்செப்ட் என்னன்னு போய் ரெஃபர் பண்ணு. முதல்ல ரெஃபர் பண்ண வேண்டியது உங்களோட ஷார்ட் நோட்ஸ். ஏன்னா உங்களுக்கு டவுட் இருக்கிற எல்லா கிளாரிட்டி கம்மியான பாயிண்ட்ஸும் உங்களோட ஷார்ட் நோட்ஸ்ல இருக்கும். ஆனால் ஷார்ட் நோட்ஸில் பார்க்குறேன், அதில் பார்த்துட்டு எனக்கு கிளியர் ஆகலை, அப்போ மட்டும் மெயின் கண்டென்ட்டுக்கு போ, மெயின் நோட்ஸுக்கு போ, மெயின் டெக்ஸ்ட் புக்குக்கு போ. ஏன்னா டைம் இங்கே ரொம்ப முக்கியம். ஏன் வந்து ஸ்ட்ரைட்டாக போய் NCERT எடுத்து படி அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா அது டைம் வேஸ்ட்டு. கொஸ்டின் சால்வ் பண்ணுறோம், டவுட் வந்துச்சு, நேராக NCERTக்கு போனால் அது டைம் வேஸ்ட்டு. ஏன்னா அங்கே போனால் அது அந்த சென்டென்ஸை புரிஞ்செடுக்கிறதுக்குள்ளே டைம் போயிடும். ஆனால் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணால் உங்களோட ஷார்ட் நோட்ஸு நீங்கள் முதல்ல அதான் ரெஃபர் பண்ணணும். அதில் இருக்கும் இன்ஃபர்மேஷன் அதை வச்சு சால்வ் பண்ண முடியுதா ட்ரை பண்ணுங்கள். முடியாட்டி மட்டும் உங்களோட மெயின் நோட்டு இல்லாட்டி டெக்ஸ்ட் புக்கு அந்த மாதிரி போகணும் பசங்களா. அண்ட் அதே மாதிரி வீடியோ ரெஃபரன்ஸ்னால் என்ன மாதிரி டீச்சர்ஸ் எல்லாம் நடத்துகிற பாடங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும்ல, உங்களோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். யூடியூப்ல ஆனாலும் சரி, இல்லாட்டி ஆப்பிள் ஆனாலும் சரி.
அது போய் ரெஃபர் பண்ணுங்க. மேக்ஸிமம் நீங்கள் உங்களோட ஷார்ட் நோட்டுக்குள்ளேயே டவுட்டை கிளியர் பண்ணணும். அப்போ பசங்களா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸை பண்ணுங்க. இந்த சாப்டர் படிக்க போகிறேன், இனிமேல் சாப்டர் படிக்க போகிறல, இனிமேல் நான் இந்த சாப்டரில் இருக்கிற கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண போகிறேன், இன்னைக்கு இந்த சாப்டரில் இருக்கிற கொஸ்டின்ஸை நான் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்க. கொஸ்டினை சால்வ் பண்ணு. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நீயே தெரியாமல் வந்து கான்செப்ட் எல்லாம் ரிவைஸ் ஆகிடும்டா. ஒரு சாப்டர்ல இருந்து 100-200 கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது கான்செப்ட் மிச்சம் இருக்குமா? இல்லை, எதுவுமே மிச்சம் இருக்காது. எல்லா கான்செப்டும் டச் பண்ணியிருப்பேன். டோன்ட் வரி அபவுட் இட். ஸோ மேக்ஸிமம் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணு. அதில் டவுட் வரும்போது மட்டும் ரிவர்ஸ் போ, அந்த கான்செப்டை படி, திரும்பி வா, கொஸ்டினை சால்வ் பண்ணு. திஸ் ஷுட் பி யுவர் ஸ்ட்ராட்டஜி. இனிமே மறந்துடாதீங்க. செகண்ட் பாயிண்ட்டுக்கு போலாமா? யா, இதோட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்ஸ்டெட் ஆஃப் ரீடிங் கான்செப்ட், ட்ரை சால்விங் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட். ஆல்ரெடி நான் சொன்னதுதான். அப்போ அதே மாதிரி நாம வந்து செலக்ட் பண்ணும்போது இப்போ ஒரு நாளைக்கு வந்து படிக்கிறதுக்கு 2 சாப்டர் நான் செலக்ட் பண்ண போறேன். படிக்கிறது இல்லை, சாரி, கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு 2 சாப்டர் செலக்ட் பண்ணும்போது ஒரு சாப்டர் டஃப்பாகவும் ஒரு சாப்டர் ஈஸியாகவும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி காம்போ எடுத்துக்கோங்க. இல்லை 3 சாப்டர்னாலும் அப்படிதான். ஹார்டு, மாடரேட்டு, ஈஸி. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். எப்பவுமே அப்படி செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்ம ஃபிசிக்ஸ்ல இருந்து ஒரு சாப்டர் எடுத்தோம், கெமிஸ்ட்ரியில இருந்து எடுத்தோம், பாட்டனில இருந்து எடுத்தோம், ஜுவாலஜில இருந்து எடுத்தோம். எல்லாமே ஹெக்டிக்கான சாப்டர், எல்லாமே டஃப்பான சாப்டர்னா நம்ம மூளை வெடிச்சிடும். ஸோ அது பண்ணாதீங்க. நமக்கு மூளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும்டா. நம்ம பிரெயினுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட், ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுக்கணும். ஓகே, டோன்ட் டார்ச்சர் திஸ் கை. இவன் தான் நமக்கு எல்லாமே. இவன் வந்து 30 டேஸ்க்கு அப்புறம் அந்த எக்ஸாம் ஹாலில் ப்ராப்பரா ஒர்க் பண்ணணும். ஸோ இவனுக்கு மரியாதை கொடுங்க. ஸோ இவனை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க. ஒரு டஃப்பான சாப்டர் எடுத்துக்கோங்க. அன்னைக்கே வந்து டஃப்பான சாப்டர் இன்னொன்று எடுக்காதீங்க. கொஞ்சம் மாடரேட் சாப்டர், ஒரு ஈஸி சாப்டர் எடுங்க. அந்த மாதிரி காம்போ கொடுங்க. கரெக்டா? புரியுதா பசங்களா? ஸோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க பசங்களா. அடுத்த பாயிண்ட் என்ன? மெயின் பாயிண்ட், மாக் டெஸ்ட். நீங்க சாப்டர்ல இருந்து கொஸ்டின் சால்வ் பண்றது ஓகே, அது ஓகே தான். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் தான் மாக் டெஸ்ட். லாஸ்ட் 1 மந்த்ல எவ்வளவு மாக் டெஸ்ட் எழுத முடியுமோ எழுதிக்கோங்க. சைலத்தில் வந்து கிராஷ் கோர்ஸில் மாக் டெஸ்ட் நிறைய இருக்கும், அதை எழுதலாம். இல்லை உங்களோட ஆன்லைனில் வந்து சைலத்தோட ஆன்லைன் ப்ரோக்ராமில் மாக் டெஸ்ட் இருக்கும், அதை எழுதலாம். இல்லாட்டி உங்களோட பக்கத்தில் வந்து வேற ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க, எழுதுங்க. எங்கெல்லாம் மாக் டெஸ்ட் கொடுக்குறாங்க, எந்தெந்த சென்டர்லாம் மாக் டெஸ்ட் கொடுக்குறாங்களோ உங்களுக்கு தேவை கிராக் பண்ணணும். கரெக்டா? நமக்கு வந்து நீட் எக்ஸாம் கிராக் பண்ணணும். அன்னைக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. எல்லா பிரச்சனையும் நம்ம இன் அட்வான்ஸாக சந்திக்க போகிறேன். I am ready to face all my problems in advance so that அன்னைக்கு அந்த எக்ஸாம் அன்னைக்கு எனக்கு பிரச்சனையே இருக்கக்கூடாது. That is our motto. That is our aim. அதுக்கு மாக் டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும்டா. அண்ட் ஜஸ்ட் மாக் டெஸ்ட் எழுதினா பத்தாது. அதை நீங்க என்ன பண்ணணும்? அனலைஸ் பண்ணணும். என்னென்ன மிஸ்டேக் பண்றேன். ஒரு மாக் டெஸ்ட் எழுதி அதுல ப்ராப்பரா அனலைஸ் பண்ணு. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், why I am doing this again and again, இனிமே இதை நான் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் எப்படி கவனிக்கணும் அப்படின்னு நீங்களே உங்களை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிட்டே இருக்கணும். சும்மா மாக் டெஸ்ட் எழுதி அந்த சிட்டில போய் எழுது, சென்னையில போய் எழுதுனா, கோயம்புத்தூர் போய் எழுதுனா, அப்படி கிடையாதுடா. ஒரு மாக் டெஸ்ட் எழுதினாலும் அதை அனாலிசிஸ் பண்ணித்தான் ஆகணும். ஓகே, ஸோ மாக் டெஸ்ட்ல வந்து எப்பவுமே எழுதும்போது அந்த டைம், ஓகே, இப்போ இன்னொரு சென்டர்ல போய் எழுதும்போது அவங்க தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் இஃப் யூ கேன் டவுன்லோட் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரம் நெட் அண்ட் யூ கேன் செல்ஃபா ஒரு மாக் டெஸ்ட் எழுதலாம்ல. அப்போ எப்பவுமே வந்து ஆஃப்டர்நூன் எக்ஸாம் எழுதி அப்படியே பழகு. ஏன்னா ஆக்சுவல் உன்னோட நீட் எக்ஸாமும் 2 to 5 PM தான். ஸோ நம்ம பாடியில் இது வயர்ட் ஆகும். ஓகே, நம்ம பாடி எல்லாம் வந்து எப்படின்னா ஒரு பயாலஜிக்கல் சிஸ்டம் தானே இது. ஸோ நம்ம வந்து மாக் டெஸ்ட் எல்லாம் நம்ம வீக்லி இல்லாட்டி ஒரு வாரத்தில் 2 மாக் டெஸ்ட் எல்லாம் எழுதுறேன். ஓகே, சில பேர் ஒரு வாரத்தில் 3 மாக் டெஸ்ட் எழுதுவேன். அப்படி எழுதும்போது எல்லாமே வந்து 2 to 5 PM எழுதுனா உன்னோட பாடியில் அந்த டைமில் இது எக்ஸாம் டைம், அது அந்த ஒரு அலர்ட்னஸ் இருக்கும். ஸோ நீ ஆக்சுவல் எக்ஸாம் எழுதும்போது உங்கள் பாடிக்கு என்ன இது புதுசாக இருக்கே அப்படி இருக்காது. ஏன்னு தெரியுமா? நிறைய பேர் 2 to 5 PM ப்ராக்டிஸே பண்ணாமல், யூஸ்வலி நம்மளோட ருட்டீன் என்ன, ஆஃப்டர்நூன்னா நம்ம கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவோம், லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கிற டைமு, கொஞ்சம் எல்லாம் மைல்டாக தூக்கம் எல்லாம் வரும். அப்போது மாக் டெஸ்ட் எழுதாமல் அந்த டைமில் வேறு எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நேராக போய் நீட் எக்ஸாம், அன்னைக்கும் நமக்கு தூக்கம் வரும். ஏன்னா நம்ம பாடியில் அது வந்து பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ அந்த பழக்கத்தை நம்ம இனிமே ஒரு ஹேபிட்டை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, 1 மந்த்துக்காக இந்த ஒரு ஹேபிட்டை, புதுசாக ஒரு ஹேபிட்டை நான் வந்து உனக்கு டீச் பண்ண போகிறேன். அந்த ஹேபிட் வந்து 1 மந்த்துக்குள்ளே நமக்கு எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் வேணும்னா ஹேபிட்டை நீங்கள் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ 2 to 5 PM உங்களோட மாக் டெஸ்ட் டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணுங்க. கரெக்டா?
ஏன்னா அதுதான் ஆக்சுவல் எக்ஸாம் ஹவர்ஸ். பசங்களா புரியுதா? அந்த டைம்ல என்னென்ன பிரச்சனைகள் வரும் அதுவும் நமக்கு சந்திக்கணும்ல. தூக்கம் வருதா, அது இப்பவே தெரியல, ஓகே தூக்கம் வருது, ஸோ ஐ ஷுட் பி அலர்ட். தாகமா இருக்கா, இல்ல பசிக்குதா, இப்ப லஞ்ச் எந்த அளவுக்கு சாப்பிடணும், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான்டா, பட் இதெல்லாம் நம்மளோட எஃபெக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம் அன்னைக்கு நான் லஞ்ச் எப்படி சாப்பிடணும், ஹெவியா சாப்பிடணுமா இல்ல லைட்டா சாப்பிட்டா போதுமா, லைட்டா சாப்பிட்டா எனக்கு நல்லா பசிக்குதா, பசிச்சா எனக்கு யோசிக்க முடியலையே. ஸோ எந்த அளவுக்கு ஃபுட்டு சாப்பிடணும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எந்த ஃபுட்டு சாப்பிடணும், எக்ஸாம் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிடணும், லஞ்ச் என்ன சாப்பிடணும், அதெல்லாம் பிளான் பண்ணுங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க, பட் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சும் என்ன சாப்பிடணும் அது கூட நம்ம மைண்ட்ல இருக்கணும். See, this is very crucial day. அதனால தான் இந்த each and every mild things கூட, minute things கூட நான் உங்க கூட ஷேர் பண்றேன், உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன். கிளியரா? ஃபைன். ஸோ அந்த டைம்ல எப்படி இருக்கணும், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. டைமர் வச்சு, நீங்க வீட்டில இருந்து எழுதலாம், தப்பு இல்லை. டைமர் வச்சு, மொபைல் இருக்கலாம், எல்லாம் டைம் பீஸ் வச்சுக்க, எப்படி வேணா வச்சுக்கோங்க. டைமர் வச்சு எழுதுங்க. ஃபேமிலி கிட்ட எல்லாருக்கிட்ட சொல்லி வைங்க, என்ன யாரும் கூப்பிடாதீங்க, ஐ அம் கோயிங் டு ரைட் எக்ஸாம். வெரி சீரியஸா ஒரு எக்ஸாம் ஹாலில் ஒரு இன்விஜிலேட்டர் முன்னாடி எப்படி எழுதுவேனோ அதே சீரியஸ்னஸ் கூட நீ எழுதணும். அதுக்கடையில போய் ரெஃபர் பண்ணக்கூடாது. அந்த எக்ஸாம் எழுதும்போது எக்ஸாம் தான், எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அனாலிசிஸ். ஓகே, அண்ட் மிஸ்டேக்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா எல்லாமே நோட் பண்ணணும். என்னென்ன மிஸ்டேக், நெகட்டிவ் மார்க் வருது, அதுதான் பெரிய மிஸ்டேக். அதுக்கப்புறம் அட்டன் பண்ண முடியல, கொஸ்டின்ஸை அட்டன் பண்ண முடியல, அன்அட்டெண்டட் கொஸ்டின், அதுவும் ஒரு மிஸ்டேக் தானே, அதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் சொதப்பிடுச்சு, பிசிக்ஸ்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் ஆயிடுச்சு. ஓகே, சில கொஸ்டின்ஸ்ல வந்து நான் ஓவரா ஸ்டக் ஆனேன், தேவையில்லாம ஸ்டக் ஆகக்கூடாதுல்ல. ஏன்னா எல்லா கொஸ்டினும் 4 மார்க் கூட தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டே இங்க வாடா, நானும் எனக்கும் 4 மார்க் தாண்டா அப்படின்னு சொல்லி ஈஸி கொஸ்டின்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஆனா நாம இங்க ஒரு டஃப்பான கொஸ்டினுக்கு, நமக்கு கான்செப்ட்ல கிளாரிட்டி இல்லாத கொஸ்டினுக்கு அந்த 4 மார்க்காக மாங்குன்னு இங்க இருப்பேன். இருக்கக்கூடாது பசங்களா, எல்லா கொஸ்டினுக்கும் 4 மார்க் தான். டோன்ட் வேஸ்ட் யோர் டைம். ஓகே, ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட், ரிவ்யூ, தட் பிஃபோர் எக்ஸாம் டு அவாய்ட் ரிப்பீட்டிங் தட். தட் மீன்ஸ் அடுத்த மார்க் டெஸ்ட் எழுதும்போது இன்னைக்கு பண்ண மிஸ்டேக்ஸ் எதுவுமே ரிப்பீட் பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன வேணும், யூ ஹாவ் டு அனலைஸ் இட். அதுக்கு முதல் எழுதின மார்க் டெஸ்ட்ல நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு முதல்ல எனக்கு தெரியணும்ல, அப்போ தானே அதை ரிப்பீட் பண்ணுமா இல்லையான்னு சொல்ல முடியும். ஸோ யூ ஹாவ் டு அனலைஸ் யுவர் டெஸ்ட். ஒன்றும் இல்லை, 2 to 5 இயர் எக்ஸாம் எழுதுனேன். ஓகே, ஆஃப்டர் 5 நீ வந்து அதோட ஆன்சர் கீ எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறேன், இல்லாட்டி செக் பண்ணுறேன். ஃபைன், அப்போ என்னென்ன மிஸ்டேக் பண்ணி நோட் பண்ணி வைங்க. அப்போ உனக்கே தெரியும் இன்னைக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணல, சொதப்பிடுச்சு, அது நோட் பண்ணுங்க. எந்த ஏரியாவில் டைம் மேனேஜ்மெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அது நோட் பண்ணுங்க. நெகட்டிவ் மார்க் எந்த சப்ஜெக்ட் வந்து அதிகமாக வந்தது நோட் பண்ணி வைங்க. இப்படி நீங்கள் நோட் பண்ணும்போது அதுவே வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ அடுத்த மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் அலர்ட் ஆகிடும். இன்னைக்கு வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து நெகட்டிவ் மார்க் கம்மி பண்ணணும். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்தே நான் ஷார்ப்பாக இருப்பேன். அந்த மாதிரி அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்க. அடுத்த பாயிண்ட் சொல்ல போகிறேன். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்ல போகிறேன், கெட் OMR ரெடி. OMR ஏன்னா நம்ம எழுத போகிற எக்ஸாம் வந்து OMR ஷீட்டில் பப்ளிங் தானே பண்ண போகிறேன். அப்போ என்ன பண்ணுங்க, அதே மாடலில் OMR ஷீட்டை கிடைக்கும் பசங்களா, அதை வந்து எப்படியாவது பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ண முடிஞ்சா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. OMR ஷீட்டில் மார்க் டெஸ்ட் எழுதுங்க. சும்மா ஓகே கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி 4 ஆப்ஷன் டிக் பண்ணி, அந்த வேலையெல்லாம் ஆகாது. அந்த வேலையெல்லாம் ஓகே, இது வரைக்கும் ஓகே, இனிமே இருக்கிற 1 month அது இல்லை. ஓகே, கெட் ஏ பஞ்ச் ஆஃப் OMR ஷீட். கெட் ஏ பஞ்ச் ஆஃப் OMR ஷீட். அண்ட் OMR ஷீட்டில் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு நீட் எக்ஸாம் எழுதுகிற அதே ஃபீல் கிடைக்கிறதுக்காக அங்கே பாருங்கள், அங்கே வந்து நீட் எக்ஸாமுக்கு ஒரு கொஸ்டினை படித்து 4 ஆப்ஷன்ஸை பார்த்து கரெக்ட் ஆன்சர் எடுக்கிறது மட்டும் விஷயம் இல்லை. அந்த கரெக்ட் ஆன்சர் கரெக்டான கொஸ்டின் நம்பரில் கரெக்டான பபுளில் போய் பபுள் பண்ணணும். இதுக்கெல்லாம் டைம் வேணும். இதுக்கெல்லாம் சேர்த்து தான் அங்கே மொத்த டைம் கொடுத்துருக்காங்க. Okay, you are not going to tick that question, you are going to bubble that circle. Properly bubble பண்ணணும். ஒரே கொஸ்டினுக்கு 2 பபிள் வரக்கூடாது, அப்போ அது டிஸ்குவாலிஃபை ஆகிடும். ஸோ இதுக்கு ப்ராக்டிஸ் வேணும் பசங்களா. இது எதுவுமே ப்ராக்டிஸ் பண்ண டிக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் அன்னைக்கு போய் பபுள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப டைம் அதுலேயே போகும். அது மட்டும் இல்லை, அந்த டென்ஷனில் 10வது கொஸ்டினோட ஆன்சர் 11வது கொஸ்டினுக்கு ஆப்ஷனில் பபுள் பண்ணியிருப்பேன். போச்சா, 2 போச்சு, அதுவும் போச்சு இதுவும் போச்சு, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ ப்ராக்டிஸ் இட். ப்ராக்டிஸ் வித் OMR ஷீட் பசங்களா. என்னென்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், டவுன்லோட் அண்ட் பிரிண்ட் நீட் ஸ்டைல் OMR ஷீட்டை எடுத்துக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கிங் கைட்லைன்ஸ், அதில் என்னென்ன சொல்கிறாங்க எல்லாமே இருக்கும், வெப்சைட்டில் இருக்கும். அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் படித்து பாருங்க. ப்ராக்டிஸ் பபுள் ஃபில்லிங். சின்ன புலத்தரமாக இருக்குன்னு எல்லாம் நினச்சிடாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா கொஸ்டின் நம்பர் வரிசையாக இருக்கும், 4 சர்க்கிள் இருக்கும்.
நம்ம வந்து ஒரு கொஸ்டினோட ஆன்சர் பண்ணும்போது ஒரு கையால ஒரு விரலால அந்த கொஸ்டின் நம்பர் மேல வை, இன்னொரு கையால அதுக்கு நேர எந்த பபுள்னு பாரு. இதெல்லாம் நீங்க வித்தின் செகண்ட்ஸ் பண்ணணும், ஷார்ப்பா பண்ணணும். எங்கேயாவது கொஞ்சம் அசால்ட் ஆயிட்டேனா, கொஞ்சம் கேர்லெஸ் ஆயிட்டேனா அந்த பபுள் வந்து இன்னொரு கொஸ்டினுக்கு போயிடும். அதுக்கு வந்து ரிவர்ஸ் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது பசங்களா. ஸோ பி வெரி வெரி கேர்ஃபுல். கிளியர். அண்ட் ட்ரெயின் யுவர் ஐஸ் டு அலைன் quickly. பாருங்க, ஷார்ப்பா பார்க்கணும் இல்லை, இப்படியெல்லாம் இருக்கணும் இல்லை, ப்ராக்டிஸ் பண்ணணும். இது எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணாம நேரா போய் நீட் எக்ஸாமுக்கு போகும்போது, இது வரைக்கும் ஒரு மாசம் நான் இருந்து என்சிஆர்டி படித்தேன், நேராக போய் நீட் எக்ஸாம் எழுதும்போது பபுள் பண்ணுறதுலேயே பிரச்சனை வரும். அங்கே சொதப்போ, அங்கே டென்ஷன் ஆகிடுவீங்க. ஒரு கொஸ்டினோட பபுள் இன்னொரு கொஸ்டினுக்கு போனால் அந்த ஒரு நெகட்டிவ் இன்சிடென்ட் போதும், உங்களோட ஹோல் எக்ஸாம் ஸ்பாயில் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த டென்ஷன், அந்த அந்த 4 மார்க் போச்சு, அந்த டென்ஷன்லேயே வந்து உங்களோட அடுத்தடுத்த எக்ஸாம், அடுத்தடுத்த கொஸ்டின் எல்லாம் வந்து உங்களால் ப்ராப்பராக யோசிக்க முடியாது பசங்களா. ஸோ வி ஹாவ் டு பி வெல் ப்ரிப்பேர்ட். ஓகே, எந்த ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வராமல் நம்ம வந்து வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இதுக்கும் மேலே மிஸ்டேக் எல்லாம் வந்தால் அதெல்லாம் என்ன பண்ணுறது, நம்ம பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்டா, நம்ம சைடில் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் அதெல்லாம் ஆண்டவனோட இதுதான். ஓகே, ஸோ அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பட் வி ஹாவ் டு பி வெல் ப்ரிப்பேர்ட். வி ஹாவ் டு அன்னைக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அது மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, அன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், அந்த எக்ஸாம் டைமில் 2 to 5 PM என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அதை பற்றி கூட நீங்கள் முன்னாடியே யோசிக்கணும். அதை யோசித்து அதுக்கான சொல்யூஷனும் இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, கிளியர். 1 question 1 minute டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்கிறாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் திஸ் வில் சேவ் யுவர் 10 to 15 seconds. என்ன சொல்கிறாங்க, பபுள் ஃபில்லிங்கில் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் சொல்கிறாங்க. உண்மைதான். பபுள் வந்து ஃபில் பண்ணுறது அது ஒரு ஆர்ட் தானே. ஒரு சின்ன சர்க்கிளுக்குள்ளேயே ஃபில் ஆகணும், வெளியே போகக்கூடாது. அது வந்து டக்குன்னு பண்ண முடியும். சில பேர் முடிச்சுடுவாங்க, சில பேருக்கு ரொம்ப டென்ஷனில் வந்து அவங்க அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. செகண்ட்ஸ் போகுது, டைம் போகுது, அடுத்த கொஸ்டின்ஸ் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் வேணும். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாமா, சால்வ் அண்ட் மார்க். என்ன சொல்கிறாங்க பசங்களா பாருங்க. இன்ஸ்டெட் ஆஃப் பப்ளிங் 1 by 1 கொஸ்டின் பார்த்தேன், ஆன்சர் கிடைச்சிது, ஓகே பபுள் பண்ண போகிறேன். மறுபடியும் இங்கே வர கொஸ்டின் படிக்கிறேன், ஆப்ஷன்ஸ் பார்த்தேன், ஆன்சர் கிடைச்சி, மறுபடியும் போய் பபுள் பண்ண வரேன். ஸோ இனி ஒவ்வொரு வாட்டியும் கொஸ்டின் பபுளிங் அப்படி போகும்போது நீ அங்கே பபுள் பண்ணும்போது கொஸ்டினோடையும் பபுளோடையும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு உனக்கு டைம் போகும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், மொத்த எக்ஸாமும் எழுதி முடிச்சுட்டு பபுள் பண்ணலாமா, அதுவும் பிரச்சனை. மொத்த எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டேன், மேபி உன்னோட டைம் மேனேஜ்மெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு. எக்ஸாம் எல்லாம் கொஸ்டின் பேப்பர் முழுசாக பார்த்ததுக்கப்புறம் இனிமேல் பபுள் பண்ணணும், பட் யூ டோன்ட் ஹாவ் இனஃப் டைம் அப்படின்னா உன்னோட பப்ளிங் தப்பாயிடும். அப்போ அதுவும் பிரச்சனை. ஸோ என்ன பண்ணலாம், 1 by 1 பண்ணால் டைம் வேஸ்ட், டைம் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் ஆகிடும். கடைசியில் பண்ணலாம்னு நினச்சா எங்கேயாவது டைம் கிடைக்காட்டி நம்மளோட மொத்த எக்ஸாமும் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன சொல்யூஷன் சொல்கிறேன்னா, யூ ஹாவ் டு பபுள் இட் குரூப் வைஸ். ஒரு 5 கொஸ்டின் உங்களோட விருப்பம், ஒரு 5 கொஸ்டின் இல்லாட்டி ஒரு 10 கொஸ்டின். 5 கொஸ்டினோட ஆன்சர் கிடைச்சிது, ஆப்ஷன்ஸ் எனக்கு தெரியும், அப்போ அந்த 5 கொஸ்டினை வந்து பபுள் பண்ணுங்க. அப்போ பபுள் பண்ணும்போது பபுள் பண்ணுறதுல கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு கொஸ்டினை பபுள் பண்ணி மறுபடியும் இங்கே போகலைல்ல, அங்கே தானே இருக்கும், அந்த OMR ஷீட்டில் தானே இருக்கும். கொஸ்டின் நம்பர் பப்ளிங், அது 5 கொஸ்டின் இல்லாட்டி 10 கொஸ்டின். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா கான்ஃபிடென்ஸாக பண்ண முடியும், அது மட்டும் இல்லை டைம் சேவ் பண்ண முடியும். அண்ட் நம்ம வந்து இங்கே இனிமேல் மொத்தமாக பபுள் பண்ண வேணுமே அந்த மாதிரி ஒரு ஃபைனலாக அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரவும் வராது. நம்ம வந்து 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் அப்படி அதுக்கு மேலே போக வேண்டாம். ஓகே, 10க்கு மேலெல்லாம் போக வேண்டாம், மேக்ஸிமம் 10 கொஸ்டின் இல்லாட்டி ஒரு 5 கொஸ்டின். ஓகே, அப்படி சால்வ் பண்ணுங்க, பபுள் பண்ணுங்க, மறுபடியும் அதை சால்வ் பண்ணுங்க, பபுள் பண்ணுங்க. ஓகே, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இட் இஸ் வெரி எஃபெக்டிவ், பிலீவ் மீ. ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்க. கொஸ்டின் நம்பர்ல ஒரு விரல் வைக்கணும், அதுக்கு நேராக எந்த பபுள்னு பார்க்கணும், அதுக்கு தான் பபுள் பண்ண புத்தகங்களா. இந்த விரலுகள் வைக்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்க தான், நீங்களே தெரிஞ்சு பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் யாராவது கவனிக்காம மிஸ்டேக் வரக்கூடாதுல்ல. ஒரு கொஸ்டின் மிஸ்டேக் ஆனாலும் 4 மார்க் போகுதுடா. 4 மார்க் போகும்போது நம்மளோட ரேங்க் எவ்வளோ கீழே போகும். ஸோ அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். ஓகே, கிளியர்? எஸ் பசங்களா. தென் ஃபினிஷ் மார்க்கிங் அட்லீஸ்ட் 10 minutes பிஃபோர் டைம் அண்ட் cross check. மார்க்கிங் எல்லாம் ஃபினிஷ் பண்ணல, அதுக்கப்புறம் கிராஸ் செக்னு சொல்லும்போது என்ன கிராஸ் செக், நம்ம ஆல்ரெடி பபுள் பண்ணதை இனிமேல் ஏதாவது மிஸ்டேக் வந்தால் திருத்த முடியுமா? திருத்த முடியாதுப்பா.
அது இல்லை, நம்ம அன்அட்டெண்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும்ல. ஸோ நம்ம வந்து ஒரு 10 minutes 15 minutes முன்னாடியாவது எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டேன்னா அன்அட்டெண்டட் கொஸ்டின்ஸை வந்து ஒரு வாட்டி கூட பார்க்கலாம். அந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டாம், உங்களுக்கு அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. பட் ஸ்டில் பாருங்க, மேபி நம்ம ஃபர்ஸ்ட் ரீடிங்லையும் செகண்ட் ரீடிங்லையும் நமக்கு வந்து ஸ்பார்க் ஆகாத கான்செப்ட் ஃபைனலாக பார்க்கும்போது மேபி அந்த கான்செப்ட் வந்து ஸ்பார்க் ஆகலாம், வாய்ப்பு இருக்குடா. ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், நீங்க அந்த அளவுக்கு என்சிஆர்டி படிச்சிருக்கேன், நீங்க அந்த அளவுக்கு பிவைக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால உங்களோட எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் போக போகுது. யூ ஆர் நாட் கோயிங் டு ரைட் அன் டஃப் எக்ஸாம். உங்களோட எக்ஸாம் இஸ் ஈஸி. ஓகே, பிலீவ் மீ. ஸோ அதனால அந்த லாஸ்ட் டைம்ல ஜஸ்ட் அன்அட்டெண்டட் கொஸ்டின்ஸை பாருங்க, அது கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மற்ற வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதெல்லாம் கரெக்டானு பாருங்க, செக் பண்ணுங்க. அவ்வளோதான். ஓகே பசங்களா, ஃபைனலி திஸ் இஸ் ஆப்டிமல் ரெஸ்ட். என்னோட எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்றது தான், நம்ம பாடிக்கு எப்படி சாப்பிட்றானோ 3 நேரம் 4 நேரம் சாப்பிட்றேனோ அதே மாதிரி தான் நம்ம இதுக்கு சாப்பாடு வேணும்ல, மூளைக்கு சாப்பாடு வேணும், பிரெயினுக்கு சாப்பாடு வேணும். அதுதான் ஸ்லீப், கம்ப்ளீட் ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட் எடுக்காம, இது ஒரு மெஷின் கிடையாது, ரெஸ்ட் எடுக்காம உங்களோட ப்ரிப்பரேஷன் எஃபெக்டிவ் ஆகாது, உங்களோட எக்ஸாமும் எஃபெக்டிவ் ஆகாது. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஃபிசிக்கலி நம்ம ஹெல்த்தியாக இருந்தால் தான் ப்ரிப்பரேஷனும் நல்லா பண்ண முடியும், எக்ஸாமும் நல்லா எழுத முடியும். அது எப்போவுமே மைண்டில் இருக்கணும். ஸோ யூ ஹாவ் டு மெயின்டைன் ஒரு 5 to 6 hours ஸ்லீப்பை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மோர் தேன் 6 எல்லாம் வேண்டாம், 6 மினிமம் 6. இல்லை நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னா யூ கேன் டிசைட், ஓகே 5 மணி நேரம் போதும், ஒரு 1 hour கூட சேவ் பண்ணிக்கலாம் உங்களோட ப்ரிப்பரேஷனுக்காக. ஆனால் அதுக்கு கீழே போகாதீங்க, பிலோ 5 hours எல்லாம் போகாதீங்க. ஓகே, ஸோ ஹெல்த் ரொம்ப முக்கியம் பசங்களா. ஏன்னா நம்ம ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்தால் தான் நம்மளோட மெமரி ரிட்டென்ஷன் பவர் எல்லாம் கூடும். நம்ம படிக்கிறோம், இன்னைக்கு படித்தது 2 நாளைக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கணும்ல, 1 வாரத்துக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கணும்ல, 2 வாரத்துக்கு அப்புறம் ஞாபகம் இருக்கணும்ல, நீட் எக்ஸாம் அன்னைக்கு ஞாபகம் இருக்கணும்ல. ஸோ அந்த மெமரிக்கு ரிட்டென்ஷன் பவர் எப்போ கூடும், அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்ட் கொடுக்கணும். அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாம் இருக்குல்ல, ப்ராப்பராக தூங்கலைன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் கூடும், ஆன்சைட்டி கூடும். அப்போ இருக்கிற டைம் ப்ரொடக்டிவ் ஆகாது பசங்களை, புரியுதா? ஸோ யூ ஹாவ் டு மெயின்டைன் ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ அதனால தான் மைல்டான எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுங்க டெய்லியாக. மைல்டு எக்ஸசைஸ், ஜிம்முக்கெல்லாம் போகாதீங்க, வெயிட் எல்லாம் எடுக்க வேண்டாம், ஜஸ்ட் ஜம்பிங் ஹேக்ஸ் மாதிரி சின்ன மைல்டாக ஒரு 10 புஷ்அப் அந்த மாதிரி சும்மா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஒரு 15 minutes மேக்ஸிமம் ஒரு ½ an hour, அவ்வளோ போதும். ஸோ ஜஸ்ட் டு மெயின்டைன் த ஹெல்த்தி, என்ன சொல்கிறது, ஒரு பாடி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும் இல்லை, எப்பவுமே ஸ்லீப்பியாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி சாப்பிட்றதுலையும் ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் அதிகமாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதில் பெஸ்ட்டு அவைலபிளாக சாப்பிடுங்க, உங்களுக்கு என்ன அவைலபிளாக இருக்கோ அதில் பெஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிடுங்க. ஓகே, ஜங்க் ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், வெளியே இருந்து வாங்குகிற ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடாதுல்ல நமக்கு, வந்து வீட்டு சாப்பாடு அதிகமாக சாப்பிடுங்க. கிளியர்? அதே மாதிரி நான் சொன்னல, எக்ஸாம் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் என்ன வேணும் அதெல்லாம் இன்னும் அட்வான்ஸாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லி வைங்க, அன்னைக்கு அதுதான் வேணும், யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் தேட். நீங்கள் எல்லாரும் என்ன சப்போர்ட் பண்ணணும் இப்படியெல்லாம் சொல்லி அவங்க வந்து சிலப்போ சிரிப்பாங்க. ஓகே, என்னடா இவன் எக்ஸாமுக்கு வேண்டி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, சிரிக்கட்டும், பரவாயில்ல. வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட அன்றைக்கி வரக்கூடாது. கரெக்டாக பசங்களா? A well-rested brain performs better than an overworked one பசங்களா. ஸோ that's it. நம்ம 5 விஷயங்கள் சொல்லிட்டோம். இந்த 5 விஷயங்களும் நீங்கள் மறுபடியும் போய் பாருங்க. அந்த ஹெட்டிங் மட்டும் 5 ஹெட்டிங்கும் மட்டும் எழுதி வைங்க, ஒரு பேப்பரில் எழுதி ஒட்டுங்க உங்கள் ஸ்டடி ரூமில், உங்கள் டேபிளுக்கு பக்கத்தில். ஓகே, அந்த 5 பாயிண்ட் கரெக்டாக, அந்த 5 பாயிண்ட்டும் உங்கள் மைண்டில் இருக்கணும். நீங்கள் அடிக்கடி பார்க்கணும். ஓகே, ஒவ்வொரு மாக் டெஸ்ட் எழுதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் சொல்லணும், அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். இனிமேல் அடுத்து எழுத போகிற மாக் டெஸ்ட்டில் இதெல்லாம் ரிப்பீட் பண்ணாது. இன்றைக்கி நான் எத்தனை மணி நேரம் தூங்கினேன், 5 மணி நேரம் தூங்கினேன்னா 10 6 மணி நேரம் தூங்கணும் அடுத்த நாளில். கரெக்டாக பசங்களா? அதே மாதிரி ரிவர்ஸாக படிங்க, கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள், கான்செப்ட் டவுட் வந்தால் மட்டும் ரெஃபர் பண்ணிப்போங்க. ஏன்னா இதுதான் ஸ்டைல். இந்த ஸ்டைல் தான் உங்களுக்கு அதிகமாக மார்க் கொண்டு வந்து தரும். ஸோ பசங்களா, மேக் யூஸ் ஆஃப் இட். அண்ட் உங்களோட ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு கேட்கணும். ஐ வாண்ட் டு நோ த ஃபீட்பேக். ஸோ ப்ளீஸ் புட் யுவர் கமெண்ட்ஸ் ஆன் த வீடியோ. அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.